குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவில தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பயிற்சி தான் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லைங்க. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பல்லவங்க கரெக்டா துல்லியமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட படத்துக்கு குரு பகவான் தற்போதைய ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தா பாருங்க, ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் தசா புத்தியை பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதான். அப்படிப்பட்ட கிரக பயிற்சி. ஏன் இதை நம்ம கடைசி மட்டும் வீடியோ பார்க்க சொல்றோம்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த சுக்கிரபகவான் சுயசாரம் வாங்கி போறாரு. அதாவது ஜூன் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு, அதை விட இன்னொரு பலன் இருக்கு. சனியும் சுக்கிரன் இணைஞ்சிருந்துச்சு, ராகுவோட சேர்ந்து இருந்தார், இப்ப விலகி தனியா வந்திருக்காரு மேஷத்துக்கு. அப்போ ஜூன் மாசம் 25க்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தான் இது. 25ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து மந்திலி பலம் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஆசைப்பட்ட சுக்கிரன் உங்க வாழ்க்கையில எப்படி அள்ளி யோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுனம் இதுலயுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் மிதுனம். எதுலையுமே யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சாதிக்கலாம், எந்த நேரத்தை போனா இந்த காரியத்தை வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு, திங்க் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி நீங்க. மிதுனங்கிறது பொதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு அறிவாற்றல். நல்லவனா நல்லவன், கெட்டவனா கெட்டவன், இதாங்க இவங்க. ஒரு கெட்டவனா இருந்தாலும் சரி, அவன் மேல தோல் போட்டு அவன் மேல அனுசரிச்சு அந்த காரியத்தை கரெக்டா கச்சிதான் முடிச்சுட்டு அவனை கலட்டி விட்டுறோட, இதாங்க மிதுனம். திறமையான குணம் இருக்கும். நீ நல்லா பழகினா உங்களுக்கு நல்லதை நான் பழகுவேன், நீ கெட்டவனா பழகுனா உங்ககிட்ட அன்பை காட்டிட்டு என்னுடைய பவரை காட்டுவேன், இதாங்க மிதுனம். இப்படி சொல்லணும் மிதுனம். இப்ப கெட்டவனை எப்படி வீழ்த்தி எப்படி நல்ல விஷயத்த நம்ம அடையணும், அவனுக்கு சொல்லி பார்ப்போம். அவன் கேட்கலையா, நம்ம அவனுடைய கேரக்டரா மாறும். மாறிட்டு மாத்த முடிஞ்சா மாத்தோம், இல்லைன்னா போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், இதாங்க மிதுனம். கணக்கு வழக்குனா சூப்பரா போடுவாப்புல. அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குலாம் பயங்கரமா இருக்கு, படிச்சிருக்கவே மாட்டாப்புல. ஆனா வாய் கணக்குனா போட்டாருன்னா அவர்கிட்ட மிஸ் ஆகாது. இது இப்படித்தான், இதை இப்படி செய், இதை செஞ்சு பாரு, நல்லா இருக்கும் அப்படிங்கிற திறமையை காட்டுவாப்புல மிதுனம். இவர் எப்படின்னா அடாவடி அடிதடியில ஆள் கிடையாது, அறிவுல தான் பெரிய ஆளு. இப்படி சொல்லணும் மிதுனத்தை. நல்லா ஒரு பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவாப்புல எல்லா விஷயத்திலும் சரி. மிதுனங்கிறது கற்பனை தான். நான் இப்படிதான் வாழ போறேன், இப்படிதான் என் மைண்டு போகுது, இதுல போனா நான் நல்லா இருப்பானா, இந்த காரியத்தை பண்ணா நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இந்த மிதுனத்துடைய குணம் எப்படிப்பட்ட இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிரன், அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதன் ஜாதத்துல பாருங்க, சுக்கிர பகவான் நல்லா இருந்தாதான் ஆசைங்கிற விஷயமே வரும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு படிப்பு கல்வி, எனக்கு திருமணம், எனக்கு வேலை, எனக்கு நல்ல ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு ஆசையை பிளான் பண்ணி தானே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கலியுகத்துல. அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை, ஆடம்பரம், சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்களுக்கு திருமணத்துக்கு மனைவியை பார்க்கணும், சுக்கிர பகவான் பார்க்கணும். இல்லற வாழ்க்கையில சுகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா நீட்டா சென்ட் அடிச்சுக்கிட்டு நீட்டா ஃபேன் செட்டை போட்டு இன் பண்ணிட்டு போறான்னா ஜாதகம் எடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார். கலை, இசை, நாட்டம், இது எல்லாமே கலை ஃபீல்டு, சினி ஃபீல்டு எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான் அதிபதி. இவர் வந்தாவே ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஏன் வேகமா போய் பார்ப்பாங்க சொல்லுங்க. நல்ல ஒரு வந்தோன்னு யோகத்தை கொடுப்பாரு. இப்ப பெருங்கொண்ட பணத்துக்கு குரு எடுத்துக்கணும் நம்ம.
தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எடுத்து சொல்லிடணும். எப்பா இத்தனை வருஷம் இந்த சுக்கிர பகவான் தசை புத்தி இருக்குப்பா, இத்தனை வருஷம் இந்த புத்தி இருக்குப்பா, சுக்கிர புத்தி இருக்குப்பா, உனக்கு இந்த விஷயம் நடக்க போதுப்பா, இந்த காரியத்தை இறங்குப்பா, கண்டிப்பா சக்சஸ் ஆகுப்பா. ஏதாவது சொல்லுவாங்க ஜாதத்துல தசா புத்தி உள்ள வச்சுதான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு சுக்கிர புத்தி நடக்குதுன்னு பாருங்க. ஜாதத்துல தசா புத்தியில உங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருக்கான்னு பாருங்க. அதாவது விதி ஜாதத்துல சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய திசை வரும், இந்த கிரகத்தோடைய புத்தி வரும், இந்த விஷயம் நடக்க போது, இந்த விஷயம் நடக்காது, இதுல கவனம் போங்க, இந்த தொழில் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம், பொதுப்பலன் பொதுப்பலன் பொதுப்பலன். ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணி வச்சு பாருங்க, சூப்பரா மாறாது. ஏன்னா இது நாள் வரைக்கும் மிதுன ராசிக்கு எப்படி இருந்துச்சு, ராசி அதிபதி எங்க இருந்தாரு, நீசத்துல போய் இருந்தாரு 5 மாசம் 126 நாள் படாத பாடு. தொழில் நல்லா இருந்துச்சா, உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை வந்துச்சா கேட்டுங்க, ஆமாம் பாரு. பணத்தை எதாச்சும் போட்டு கொடுத்து ஏமாத்துட்டீங்களா, ஆமாம் பாரு. சேமிப்பு இப்ப ரீசெண்டா ஒரு 5 மாசமா ஜனவரி மாசத்துல இல்லையா, ஆமா. எனக்கு லாபம் வருமானம் அமையல, சேமிப்பு சரியா இல்லை, தொழில் மந்தமாயிருச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தனுச்சு, படிப்புகளில ஒரு சரியான ஈர்ப்பு இல்லை, அரசாங்க எக்ஸாம் எழுதுறேன் ரிசல்ட் கிடைக்கல சொல்றாங்க, ஏன்னா வேலை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வேலை உத்தியோகம் எனக்கு நிம்மதி அமையல, வேலைக்காண்டி நான் போராடிட்டே இருக்கேன், 5 மாசம் வீட்டுல இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, தாய்மா உறவு நல்லா இருக்குமா இருக்காதா, மாமன் வழி உறவு எல்லாமே பிரச்சனையாகுது, காசு பணத்துல பிரச்சனையா இருக்கு, ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டேன், அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியல, ஒரு லோன் காண்டி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த லோனு இன்னைக்கு வருங்கிறாங்க, நாளைக்கு வருங்கிறாங்க, அந்த லோன் எனக்கு வரல. கேளுங்க மிதனத்தை, ஆமான்னு சொல்லுவார். கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேஸா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பாரு. மிதனத்தை பொறுத்தவரை ஒரு கலகம் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல. 5 மாசமா கேட்டா சொல்லுவார், ஆமா அப்படிப்பாரு. ஏன்னா நடந்த தசாபுத்தி அப்படி, நிறைய பேருக்கு நடந்த கோச்சார கிரகங்கள் அப்படி இருந்துச்சு. தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா நம்ம சொன்ன விஷயம் 100க்கு 100% மாறவே மாறாது. அவ்வளவு தடைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. எடுக்கக்கூடிய முயற்சியும் சரி, வீடும் சரி, இடமும் சரி, பூமி சார்ந்த பிரச்சனையும் சரி, நிறைய ஒரு நண்பர்கள் கூட்டாளி பழக்கவழக்கம் இதுலயும் சரி நிறைய தடையை பார்த்துட்டாங்க. எனக்கு நிம்மதினா என்னன்னு தெரியலைங்க அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் போயிட்டாங்க. இனிமே தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையில நல்லது வருது. எப்ப வருது தெரியுமா, இந்த மே மாசத்துக்கு கடைசிக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. ஜனவரி மாசத்துல தான் நிம்மதியே வரும். ஜனவரி மாசம் உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும், நீங்க தைரியமா இறங்கி அடிங்க, சூப்பர் அடி, நெத்தி அடி அடிக்கலாம். வேலை கிடைக்காதானே இருக்கும், நிரந்தரமான வேலை, கடன் பிரச்சனையை அடைப்பீங்க, எப்படிப்பட்ட லோனாலும் பேஸ் பண்ணி முடிப்பீங்க, எனக்கு கடன் சுமையை அடையும், எங்கே கொடுத்தீங்களோ அந்த காசு பணம் இப்ப கிடைக்கும், அந்த பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த பணம் இப்ப கையில வரும். எந்த பேங்க்ல லோன் கேளுங்க, லோன் சேங்ஷன் ஆகும். உடம்பு ஆரோக்கியம் எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சுமே பிரச்சனையே இருக்காது. வயிறு சார்ந்த பிரச்சனையா இல்ல கால் சார்ந்த பிரச்சனையா இல்ல மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணிருப்பீங்க, இனிமே இருக்காது பாத்துக்கோங்க. வீட்டுல வண்டியில வாகனத்துல நிறைய செலவு வந்துச்சா, கால்நடை ஆடு மாடு இதெல்லாம் நிறைய செலவு வந்துச்சா, இனிமே இருக்காது. நிம்மதியான ஒரு தருணம் உங்களுக்கு வருது, நல்ல ஒரு மாற்றம் உண்டுங்க. இப்ப வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை ட்ரை பண்றீங்களா, இல்ல வெளியூர்ல ட்ரை பண்ணீங்களா, இங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க, கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா பர்ஃபெக்டா அமையும். மிதனத்தை பொறுத்தவரை கோர்ட்டு கேஸ், நான் ஒரு இடத்த வித்தா இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், இப்ப கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. பாத்துங்க எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, இந்த வழக்குலாம் ஒரு முடிவுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகி உங்களுக்கு நல்ல நிறைய ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. கடன் பகை எதிரி வழக்கு எவ்வளவு சரியாகும், அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறதோ, கடன் வாங்கியாச்சு நீங்க வாங்கக்கூடிய நேரம் வரலாங்க. பர்ஃபெக்டா அமையும் பார்த்துங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டு உங்களுக்கு. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பர்ஃபெக்டா அமையும். திருமணம் நடக்காதுன்னு திருமணத்தை முடிச்சிருவாங்க, காதல் திருமணம் 2வது எல்லாமே கைக்கூடி வரும். ஏன்னா அதுக்கான நேரம் இப்ப பர்ஃபெக்டா வேலை செய்யுதுங்க. குருவும் புதனும் சேர்ந்திருக்கும், உங்களுக்கு சுக்கிரன் 11ல இருக்காரு. ஏன் நான் காதல் திருமணம் நடக்குங்கிற வார்த்தை சொன்னா 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கு காதல் இடத்தை தூண்டி விட்டுருவாரு. ஆனா இந்த கலதாப்பா பொண்ணு இருக்கு, இந்த லாபம் மாப்பிள்ள இருக்கு, போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா. இதுதான் சுக்கிர பகவானுடைய வேலையை. பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணணும், லாபம் வருமானம் நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு லாட்ரி வாங்கினா போய் எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க சூப்பரா. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம, ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே வாங்கிக்க, நல்லா ஒரு பர்ஃபெக்ட் அமையும். இதுல எந்த ஒரு தலையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணும், கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு தான் வரும். வெளிநாட்டுல படிக்கிறீங்கன்னா அங்கேயும் நிறைய வேலை கிடைக்குங்க. நிறைய பேருக்கு அங்கேயே வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு மட்டும் எழுதுறவங்க மட்டும், லக்கணத்தோட சூரியன் மட்டும் உள்ளவங்க மட்டும் அரசாங்க வேலை, மற்றவங்க எழுத வேண்டாம்.
ஏன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா வரணும். இப்ப ஜூன் மாசம் 25க்குள்ள உங்களுக்கு அரசாங்க வேலை வரணும், விதியில வரணும். ஜாத லக்னத்தோட சூரியன் இருந்தா மட்டும் கண்டிப்பா எடுத்து நல்லா இருக்கும். படிப்புகளையும் நல்லா இருக்கும். தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கி அடிக்கலாம் தொழில். இனிமே தொழில வீழ்ச்சிகள் உங்களுக்கு வராது. ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல பிரம்மாண்டமா பெருசா லெவல்ல கொண்டு போயிடுவார். தொழில் பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கலாம். தொழில லாப வருமானம் நல்லா இருக்கும். பெருசா நீங்க பயப்பட வேணாம். அந்த சுக்கிர பேச்சு 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஜூன் 25க்குள்ள நிறைய ஒரு வாழ்க்கையில வெற்றியா வந்துகிட்டே இருக்கும். பாத்துக்கோங்க. லைஃப்ல நீங்க செட்டில் ஆக போறீங்க. பாத்துக்கோங்க. நல்ல விஷயம் தேடி வரும்போது பாத்துக்கோங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த லாட்ரி யோகம் எடுக்க போறேன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா எடுங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கிரக யோகமா இருக்கோ கண்டிப்பா லாட்ரி யோகத்துக்கு கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போடுவாங்க. பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். மெயினா கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே வாங்கிக்கலாம். சுப செலவா பண்ணிக்க நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பார். நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க. எதுலையுமே பாருங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஜூன் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல எல்லாமே மாறுதுங்க. அது மட்டும் சரியில்லைதான். நான் ஓப்பனா சொல்ல போனா ஜனவரி மாசத்துல சும்மாவே தான் இருக்கீங்க. எதுவுமே லாபம் வருமானம் எதுவுமே சரியில்லை. கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஓப்பனா சொல்றேன், எல்லாமே தடையா பார்த்தீங்க. மிருகசீரத்துல பிறந்தவங்க இந்த சுக்கிர பயிற்சியில பாருங்க, இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற உங்களுக்கு. அரசாங்கம் மூலமாக படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம், டாக்குமெண்ட் பிரச்சனை, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலையை மாத்துறது, தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் பண்ணிக்கிங்க. பர்ஃபெக்டா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம், எல்லாமே பர்ஃபெக்டா அமையும். பார்த்துக்கோங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிம்மதியா நல்ல மூச்சுனா மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல நெத்தி நல்லதுமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சுபகாரியம் சுப செலவா வருது. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், தந்தையுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும், தாயோட சொத்துக்கள் கிடைக்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இது எல்லாமே சுப செலவு சுபகாரியமா நீங்க பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. பார்த்து திருவாதிரையில பிறந்தவங்க. அடுத்து புனர்பூசணத்துல பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போறவங்க, ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே கவலையே படாதீங்க. ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப பிரச்சனையை பார்த்துட்டீங்க. பிரச்சனையே இல்லை. வாழ்க்கைங்க பிரச்சனைக்கு நீங்க போக வேண்டாம். நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரும். புனர்பூசணத்துல பிறந்தவங்க மட்டும் நல்லா லைஃப்ல சூப்பரா இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில் உத்தியோகம் பார்ப்பது, படிப்பு கல்வியில மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்துங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வர, அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. பார்த்துங்க. இனிமே தான் ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய எதிர்காலமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.